உங்களை உண்மையாக மதிக்காத ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களிடம் பேசும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் செயல்களையும் கவனியுங்கள். நீங்கள் ஒருவரை இழக்கக்கூடாது என்பதற்காக உங்களையே நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களை தினமும் குழப்பத்தில் வைத்திருக்கும் ஒருவரிடம் தெளிவான எதிர்காலத்தை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் அன்பின் அளவை கொண்டு எதிரில் இருப்பவரின் உண்மையை அளக்க முடியாது. உங்களை தேடும் நேரத்தை விட உங்களை புரிந்து கொள்ள அவர் செலவிடும் நேரத்தை கவனியுங்கள். உங்கள் கண்ணீருக்கு பிறகும் அதே காயத்தை மீண்டும் தருபவரின் மன்னிப்பை மட்டும் நம்பாதீர்கள். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் போலியான மனதில் உங்கள் உண்மை மதிப்பாக மாறாது. உங்களிடம் இனிமையாக பேசுகிறார் என்பதற்காக அவர் உங்கள் வாழ்க்கைக்கு சரியானவர் என்று முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை எப்படி மதிக்கிறார் என்பதையும் கவனியுங்கள். உங்கள் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துபவரை நம்பாதீர்கள். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உண்மையான அன்பின் அடையாளம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்கச் செய்பவருக்காக உங்கள் எதிர்காலத்தை விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் யாருக்காக மாறுகிறீர்கள் என்று மட்டும் பார்க்காதீர்கள். அந்த மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் யாராகிறீர்கள் என்பதையும் பாருங்கள். உங்கள் மன அமைதியை தினமும் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக சில நிமிட மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பது உண்மையான உறவு அல்ல. ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் அவர் ஒரு முறையாவது உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாரா என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக ஒருவர் உங்கள் வாழ்க்கையே கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவரை இழக்கக்கூடாது என்று பயப்படுகிறீர்களா? அதற்கு முன் அவருக்காக நீங்கள் என்னென்ன இழந்து விட்டீர்கள் என்று பாருங்கள். உங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் விட்டு விலகச் சொல்லும் அக்கறை சில நேரங்களில் அக்கறை அல்ல, கட்டுப்பாடாக இருக்கலாம். நீங்கள் யாரிடமும் உங்கள் மதிப்பை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த இடத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக்க வந்தவர் உங்கள் உலகத்தை மெதுவாக அழித்து கொண்டிருக்கிறாரா என்பதை கவனியுங்கள். நீங்கள் எப்போதும் தவறு செய்தவராகவே காட்டப்படுகிறீர்கள் என்றால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று ஒருமுறை நிதானமாக யோசியுங்கள். உங்கள் சந்தோஷம் அவருடைய மனநிலையை பொறுத்ததாக மாறிவிட்டால் நீங்கள் உங்களையே எங்கே தொலைத்து விட்டீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை என்றால் பிரச்சனை உங்கள் வார்த்தைகளில் மட்டும் இல்லை, உங்கள் உணர்வுகளை. இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று தொடர்ந்து புறக்கணிப்பவரை நம்பி உங்கள் மனதை சோர்வடைய செய்யாதீர்கள். நீங்கள் காயப்படும் போது மட்டும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதையே செய்பவரின் வார்த்தைகளை விட அவருடைய பழக்கத்தை நம்புங்கள். உங்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் உங்கள் கண்ணீரை சாதாரணமான ஒன்றாக அவர் பார்க்க மாட்டார். நீங்கள் அவரிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை என்பதற்காக அவர் உங்களுக்கு சரியானவர் என்று அர்த்தமில்லை. உங்கள் மனம் ஒருவரை தேடுகிறது என்பதற்காக உங்கள் வாழ்க்கைக்கும் அவர் தேவை என்று முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் ஒருவரை மிகவும் நேசித்திருக்கலாம், அதனால் அவர் உங்களுக்கு நல்லவர் என்ற உண்மை தானாக உருவாகாது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது அவர் எப்போதும் உங்களை பற்றியே பேசுகிறாரா அல்லது தன்னை பற்றியே பேசுகிறாரா என்று கவனியுங்கள். நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதராக இருக்கிறீர்களா அல்லது அவருடைய தேவைகளுக்கான ஒரு வசதியாக மட்டுமே இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். உங்கள் நேரம் தேவைப்படும் போது மட்டும் உங்களை நினைப்பவரை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான மனிதராக மாற்றாதீர்கள். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் போதவில்லை என்று உணர வைத்தால் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு முன் ஒருமுறை நிறுத்தி யோசியுங்கள். உங்கள் அன்பை பெறுவதற்காக ஒருவர் தன்னை மாற்றியதாக சொல்வார், ஆனால் காலம் கடந்த பிறகு அவரது உண்மையான குணமே பேசும். நீங்கள் ஒருவரின் வார்த்தைகளால் மயங்குவதற்கு முன் அவர் உங்களை நடத்தும் விதத்தை கவனியுங்கள். உங்கள் மனதை வெல்வதற்காக கொடுக்கப்படும் கவனம் தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான மரியாதை தொடர்ந்து இருக்கும். நீங்கள் இல்லாத போது உங்களை பேசும் விதம் நீங்கள் முன்னால் இருக்கும்போது பேசும் வார்த்தைகளை விட உண்மையை சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை அவருக்காக நிறுத்தி வைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்காக உங்கள் கனவுகளை விட்டு கொடுத்த பிறகு
ஒரு நாள் நான் யாராக இருந்தேன் என்று உங்களையே கேட்க வேண்டிய நிலை வரக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை அளிக்கும் அளவுக்கு எந்த உறவும் முக்கியமானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை வெற்றி. யாரோ ஒருவர் உங்களுடன் இருக்கிறார் என்பதால் மட்டுமல்ல உங்கள் வெற்றி. உங்கள் மன அமைதியை இழந்து கிடைக்கும் உறவு வெளியிலிருந்து அழகாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் உங்களை காலி செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தினமும் அவர் மாறிவிடுவார் என்று காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எத்தனை நாட்கள் அப்படியே போகின்றன என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒருவரை காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையே மாறிக்கொண்டிருப்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இழந்த நேரத்தை யாராலும் திருப்பிக் கொடுக்க முடியாது. அதனால் உங்கள் நிகழ்காலத்தை பொய்யான நம்பிக்கைக்காக கொடுத்து விடாதீர்கள். உங்களை உண்மையாக விரும்புபவர் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தச் சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கை வளர வேண்டும் என்று விரும்புவார். நீங்கள் உயரும்போது மகிழ்ச்சியடையாத ஒருவர் நீங்கள் கீழே இருக்கும்போது மட்டும் உங்களை விரும்புவது ஏன் என்று யோசியுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் ஒருவரின் அன்பை உங்கள் தோல்வியில் கிடைக்கும் ஆறுதலால் அளக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய கனவுகளை மறந்துவிட்டு ஒருவருடைய கனவாக மட்டும் வாழ ஆரம்பித்து விட்டால் ஒரு நாள் உங்களையே தேட வேண்டியிருக்கும். அதிகமாக யோசிக்கிறாய் என்று சொல்லி தப்பித்துக் கொள்பவரை கவனியுங்கள். நீங்கள் உணர்ந்ததை மறுக்கச் சொல்லும் ஒருவரிடம் உங்கள் உணர்வுகளுக்கு இடம் கிடைக்குமா என்று யோசியுங்கள். உங்கள் அனுபவத்தை உங்களை விட வேறு ஒருவர் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் காயப்பட்டதை சொன்ன பிறகும் அதை நகைச்சுவையாக மாற்றுபவரை உங்கள் நெருக்கமான மனிதராக நினைக்காதீர்கள். உங்கள் கண்ணீரை பார்த்தும் தன் வெற்றியாக நினைப்பவர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல துணையாக இருக்க முடியாது. நீங்கள் அழுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் பலவீனமானவர் அல்ல. சில நேரங்களில் நீங்கள் நீண்ட நாட்கள் தாங்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் மனதை உடைத்த பிறகும் உங்களையே அதிகமாக குற்றம் சொல்ல வைப்பது இரட்டைக்காயம். நீங்கள் அவருடைய தவறுக்கு கூட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் மனதில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்று யோசியுங்கள். உங்களின் தவறில்லாத விஷயத்திற்கும் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் அது ஆரோக்கியமான உறவு அல்ல. நீங்கள் எதை செய்தாலும் போதவில்லை என்று உணர்த்தப்படுகிறதா? அப்படியானால் இன்னும் முயற்சி செய்வதற்கு முன் உறவை பாருங்கள். உங்களை மகிழ்விப்பது அவருக்கு முக்கியமில்லாமல் உங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே முக்கியமாக இருந்தால் கவனமாக இருங்கள். உங்கள் உடை, நண்பர்கள், வேலை, கனவுகள் என எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் அது அன்பின் பெயரில் வரும் கட்டுப்பாடாக இருக்கலாம். நீங்கள் யாருடன் பேச வேண்டும் என்பதை ஒருவர் தீர்மானிக்க ஆரம்பித்தால் நாளை நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தீர்மானிக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு இடமே இல்லாமல் போகும்போது நெருக்கம் கட்டுப்பாடாக மாறிவிட்டதா என்று சிந்தியுங்கள். நீங்கள் தனியாக சில நேரம் இருக்க விரும்புவதையும் மதிக்காதவர் உங்கள் தனித்தன்மையை எப்படி மதிப்பார்? உங்கள் நண்பர்களை சந்திப்பதற்கே குற்ற உணர்வு ஏற்படுத்தினால் அது ஒரு சாதாரணமான அக்கறை அல்ல. உங்கள் குடும்பத்தினரிடம் பேசுவதை தவறு போல உணர வைக்கும் ஒருவரை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருடனும் நெருக்கமாக இருக்கக்கூடாது என்று சொல்வது பாதுகாப்பாக தோன்றலாம். ஆனால் அது உங்கள் உலகத்தை சுருக்குவதாக இருக்கலாம். உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து வைத்த பிறகு உங்கள் உலகம் முழுவதும் தானாகிவிட வேண்டும் என்று நினைப்பவர் யார் என்று யோசியுங்கள். நீங்கள் அவரை மட்டுமே நம்ப வேண்டும் என்று சொல்லப்படும் இடத்தில் உங்கள் சுதந்திரம் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று நினைப்பது உரிமை அல்ல. நீங்கள் தனியாக முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு பழக்கப்படுத்துகிறார்களா என்பதை கவனியுங்கள். உங்கள் ஒவ்வொரு முடிவுக்கும் அனுமதி கேட்க வேண்டிய நிலை வந்தால் அது நெருக்கத்தை விட கட்டுப்பாடாக இருக்கலாம். உங்களை பாதுகாப்பாக சொல்லி உங்களை பயப்பட வைத்தால் அந்த பாதுகாப்பை மீண்டும் சிந்தியுங்கள். உங்களை இழந்து விடுவேன் என்ற பயத்தை உங்களுக்குள் உருவாக்கி வைத்திருப்பவர் அந்த பயத்திலேயே உங்களை வைத்திருக்கலாம். நீங்கள் அவரை விட்டு சென்றால் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை ஒருவரை விட பெரியது. உங்கள் எதிர்காலத்தை ஒரே மனிதரின் முடிவோடு இணைத்து விடாதீர்கள். நீங்கள் இப்போது இருக்கும் வயதும் நேரமும் மீண்டும் வராது. அதை முடிவில்லாத காத்திருப்பில் செலவழிக்காதீர்கள்.
உங்கள் கனவுகளுக்கு வயது இருக்கிறது. ஆனால் அவற்றை தொடங்குவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் ஒருவருக்காக உங்கள் படிப்பு, வேலை அல்லது இலக்குகளை தொடர்ந்து தள்ளி போட்டால் அந்த விலையை ஒரு நாள் நீங்களே செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய நேரத்தில் ஒருவரின் கவனத்துக்காக காத்திருக்காதீர்கள். நீங்கள் இன்று இழக்கும் நேரம் நாளை திரும்ப கிடைக்காது. ஒருவருக்காக உங்கள் கனவை தள்ளி போடும் ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவரின் வருகை ஒரு பகுதி ஆகட்டும், முழு வாழ்க்கையாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் அவருடன் இருந்தாலும் உங்கள் கனவுகள் தொடர்ந்து வளர வேண்டும். உங்கள் வாழ்க்கை அவருடைய செய்திக்காக தொடங்கி அவருடைய அழைப்புக்காக முடியும் நிலைக்கு செல்லாதீர்கள். நீங்கள் தினமும் அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க மறந்து விடாதீர்கள். உங்கள் நாளின் சந்தோஷம் ஒரு செய்தி வருகிறதா இல்லையா என்பதில் இருக்கக்கூடாது. உங்கள் ஒருவரின் பதிலுக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் போது உங்கள் நேரத்தின் மதிப்பையும் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு பதிலுக்காக நிறுத்தி வைக்காதீர்கள். ஒருவரின் கவனம் கிடைத்தால்தான் நீங்கள் முக்கியமானவர் என்ற எண்ணம் மிகவும் ஆபத்தானது. உங்கள் மதிப்பு ஒருவர் உங்களை எவ்வளவு நேரம் தேடுகிறார் என்பதால் தீர்மானிக்கப்படுவதில்லை. நீங்கள் யாருடைய தேர்வாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் மனதிற்கு பிடித்தவர் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கை உங்களுக்கு நல்ல மனிதர்களை மறுத்து விடவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த மனிதர் கிடைக்கவில்லை என்பதற்காக கிடைக்கும் வாழ்க்கையே நிராகரிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஏமாற்றத்தை வைத்து எதிர்காலத்தில் வரும் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்க்காதீர்கள். ஒருவர் உங்களை ஏமாற்றியதால் நீங்கள் மீண்டும் யாரையும் நம்பக்கூடாது என்று வாழ்க்கை சொல்லவில்லை. உங்கள் நம்பிக்கையை உடைத்த ஒருவருக்கு உங்கள் எதிர்கால நம்பிக்கையையும் அளிக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் ஒருவரிடம் தோற்றுவிட்டதாக நினைத்து வாழ்க்கையிடமே தோற்றுவிட்டதாக நினைக்காதீர்கள். உங்கள் கடந்த காலத்தின் தவறான மனிதர் உங்கள் எதிர்காலத்தின் கதையை எழுதக்கூடாது. நீங்கள் ஒருவரால் ஏமாற்றப்பட்டதை நீங்கள் ஒருவரிடம் உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதற்காக அவரும் உங்களிடம் உண்மையாக இருப்பார் என்று உறுதி இல்லை. உங்கள் மீது இருக்கும் அக்கறை நீங்கள் அவருடைய விருப்பப்படி நடக்கும் வரை மட்டுமே இருந்தால் அதை உண்மையான அன்பாக நினைக்காதீர்கள். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் கோபமே பதிலாக கிடைத்தால் அந்த அமைதிக்குள் ஏதோ மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களை நிம்மதியாக வைத்திருக்க வேண்டிய ஒருவர் உங்களை தினமும் சந்தேகப்பட வைக்கிறார் என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் உண்மை இல்லாத இடத்தில் அந்த நெருக்கம் நீண்ட நாள் நிலைக்காது. உங்கள் மனதை வென்றுவிட்டதாக நினைத்து உங்கள் மனதையே காயப்படுத்த ஆரம்பிப்பவர்களை கவனியுங்கள். நீங்கள் அவரிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் உங்களை பற்றியே குற்ற உணர்வு வருகிறதா என்று கவனியுங்கள். உங்கள் தவறுகளை மட்டும் பெரிதாக காட்டி தன்னுடைய தவறுகளை மறைக்கும் ஒருவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் சந்தேகப்படுவதற்கு காரணமே இல்லை என்று சொல்லும் முன் அந்த சந்தேகம் ஏன் உருவானது என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கொடுக்காமல் உங்களையே குற்றவாளியாக மாற்றுவது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. நீங்கள் உண்மையை கேட்கும்போது அவர் கோபப்படுகிறார் என்றால் கோபத்தை விட பதில் ஏன் இல்லை என்பதைத்தான் கவனியுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பத்தை உருவாக்கியவரிடமே மீண்டும் மீண்டும் தெளிவை தேடாதீர்கள். நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அவர் நம்பிக்கையுரியவராக நடக்கிறாரா என்பதையும் பாருங்கள். உங்களை இழக்கக்கூடாது என்று சொல்வது மட்டும் போதாது, உங்களை பாதுகாப்பாக உணரச் செய்ய வேண்டும். உங்கள் இருப்பை மதிப்பவர் உங்களை பற்றி முடிவெடுக்கும் போது உங்கள் மனதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார். நீங்கள் ஒரு மனிதராக மதிக்கப்படுகிறீர்களா அல்லது விருப்பமாக மட்டுமே வைத்திருக்கப்படுகிறீர்களா என்பதை கவனியுங்கள். உங்களுக்கு பிடிக்காததை தெரிந்தும் மீண்டும் மீண்டும் செய்வது தவறாக இருக்கலாம். தெரியாமல் ஒருமுறை செய்வது வேறு. உங்கள் எல்லைகளை மதிக்காத ஒருவர் உங்கள் உணர்வுகளையும் எவ்வளவு மதிப்பார் என்று யோசியுங்கள். நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதை அக்கறை என்று அழைக்காதீர்கள். உங்கள் முடிவுகளை மதிக்காமல்
உங்களை மாற்ற முயற்சிப்பவரிடம் உங்கள் எதிர்காலத்தை ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்ல பயப்பட ஆரம்பித்து விட்டால் அந்த உறவில் ஏதோ தவறு இருக்கிறது. உங்கள் உண்மையான குணத்தை மறைத்து ஒருவர் விரும்பும் மனிதராக நடிக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த உறவை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இயல்பாக இருக்க வேண்டிய இடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் மனதிற்கு அது சுமையாகிவிடும். உங்கள் சிரிப்பை விரும்பும் ஒருவர் உங்கள் கண்ணீரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும் அருகில் இருப்பவரை கவனியுங்கள். உங்கள் நல்ல நாட்களில் மட்டும் உங்களை தேடுபவரை உங்கள் வாழ்க்கையின் துணை என்று அவசரமாக முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படும் போது காணாமல் போகும் ஒருவர் உங்கள் சந்தோஷ நேரத்தின் துணையாக இருப்பதால் மட்டும் உண்மையானவராகிவிட மாட்டார். உங்கள் பிரச்சனையை கேட்க நேரமில்லாதவர் உங்கள் வாழ்க்கையை பற்றி பெரிய முடிவுகளை எடுக்க உரிமை கொண்டாடாதீர்கள். நீங்கள் பேசும்போது கைபேசியை கூட வைக்காதவர் உங்கள் மனதை கேட்கும் நேரம் எப்போது கொடுப்பார் என்று யோசியுங்கள். உங்கள் முக்கியமான நாட்களை மறந்து தன் வசதியான நேரங்களில் மட்டும் உங்களை நினைப்பவரின் முன்னுரிமையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதற்காக அவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்காதவர் உங்கள் வாழ்க்கையையும் அதே அளவுக்கு மதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் எப்போதும் காத்திருப்பவராகவும் அவர் எப்போதும் வருபவராகவும் இருந்தால் அந்த உறவின் சமநிலையை சிந்தியுங்கள். உங்களுக்காக நேரம் உருவாக்க முடியாதவர் உங்களிடம் எதிர்பார்ப்புகளை மட்டுமே உருவாக்குகிறாரா என்று கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இடம் கேட்பவர் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கும் போது அவர் உங்களுக்காக ஒரு சிறிய இடம் கூட ஒதுக்கவில்லை என்றால் அதை கவனியுங்கள். உங்கள் தேவைகள் எப்போதும் கடைசியில் வைக்கப்பட்டால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று யோசியுங்கள். நீங்கள் கேட்கும்போது மட்டும் கிடைக்கும் அக்கறையை விட கேட்காமலேயே கிடைக்கும் கவனமே உண்மையை காட்டும். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று அறிய ஒருபோதும் முயற்சி செய்யாதவர் உங்களுக்குள் இருக்கும் உலகத்தை எப்படி மதிப்பார்? நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் மாற்றத்தை கவனிப்பவர் உங்களை உண்மையாக கவனிப்பவராக இருக்கலாம். உங்கள் குரலில் இருக்கும் சிறிய மாற்றத்தை கூட கவனிப்பவர் உங்கள் வார்த்தைகளை விட உங்களை கவனிக்கிறார். உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க விரும்புபவர் உங்கள் வலிக்கு காரணமாக இருப்பதை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் வருத்தமாக இருப்பதை பார்த்தும் தன் செயல்களை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பவரை நம்பி மனதை ஒப்படைக்காதீர்கள். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவை உங்களுக்கு மட்டும் முக்கியம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் உணரும் வழி உங்களுக்கு உண்மையானது. அதை ஒருவர் சிறியது என்று சொல்வதால் அது சிறியதாகி விடாது. உங்கள் மனதை காயப்படுத்திய பிறகு நினைத்து உங்களை குறை சொல்லாதீர்கள். இனிமேல் நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்பதை மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை தவறான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் நல்ல மனம் தவறு அல்ல. நீங்கள் உண்மையாக இருந்ததற்காக வெட்கப்பட வேண்டாம். அந்த உண்மையை தவறாக பயன்படுத்தியவர்தான் வெட்கப்பட வேண்டும். உங்கள் மனதை திறந்ததற்காக உங்களை முட்டாள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் தவறான மனிதரை நம்பியிருக்கலாம். அதனால் நீங்கள் தவறான மனிதராகிவிடவில்லை. உங்கள் அனுபவத்தை பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், தண்டனையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அனுபவித்த வழி உங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்கு தடையாக மாற வேண்டியதில்லை. உங்கள் கடந்த காலத்தில் ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக இனிமேல் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் மீண்டும் நிம்மதியாக சிரிக்க முடியும் என்பதை இன்றே நம்பத் தொடங்குங்கள். உங்கள் மனதில் இன்னும் அந்த மனிதரின் நினைவு இருக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை அங்கேயே நிற்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் மறக்கவில்லை என்பதற்காக நீங்கள் பலவீனமானவர் அல்ல. நீங்கள் மெதுவாக விடுவிக்க கற்றுக்கொண்டிருக்கலாம். உங்கள் மனம் பழையதை நினைத்தாலும் உங்கள் கால்கள் புதிய பாதையில் நடக்கலாம். நீங்கள் ஒரு மனிதரை நினைத்து கொண்டே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவுகளை தொடர்ந்து எடுக்க முடியும். உங்கள் நினைவுகள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடந்ததை நினைத்தாலும் இன்றைய நாளை வீணாக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மோசமான அத்தியாயத்தை
தினமும் மீண்டும் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரை இழந்த கதையை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை அதற்கு பிறகும் தொடர்கிறது. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த மகிழ்ச்சிக்கு கடந்த காலத்தின் அனுமதி தேவையில்லை. நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து யாராவது என்ன நினைப்பார்கள் என்று பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை நின்றுவிட்டது என்று நினைத்த இடத்திலிருந்தே சில அழகான மாற்றங்கள் தொடங்கலாம். நீங்கள் ஒருவரை இழந்ததால் உருவான வெற்றிடத்தை உடனே இன்னொருவரால் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனம் குணமாகாமல் புதிய உறவுக்குள் செல்வது பழைய காயத்தையும் புதிய வாழ்க்கையையும் குழப்பிவிடலாம். நீங்கள் இன்னும் பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வரவில்லை என்றால் உங்களுக்கே கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உங்கள் மன அமைதியை மீண்டும் கண்டுபிடிப்பது யாரையாவது கண்டுபிடிப்பதை விட முக்கியம். நீங்கள் ஒருவரை தேடுவதற்கு முன் உங்களுக்குள் தொலைந்து போன அமைதியை தேடுங்கள். உங்கள் மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் தொடர்ந்து ஒருவரின் செயல்களை ஆராயாதீர்கள். அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று தெரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றாது. உங்கள் நேரத்தை அவருடைய வாழ்க்கையை கண்காணிப்பதில் செலவழித்தால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க நேரம் எப்போது கிடைக்கும்? நீங்கள் தினமும் அவருடைய சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் மனம் பழைய கதையிலிருந்து வெளியே வருவது எப்படி? உங்கள் கண்கள் பழைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது கடினம். நீங்கள் பார்க்கக்கூடாததை பார்த்துவிட்டு மீண்டும் மனம் உடைவதை தவிர்க்க முடியாது. உங்கள் மன அமைதியை காப்பாற்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நீங்கள் அறிய வேண்டிய உண்மை ஏற்கனவே தெரிந்திருந்தால் இன்னும் ஆதாரம் தேடி உங்களை காயப்படுத்தாதீர்கள். உங்கள் மனம் ஏற்க மறுக்கும் உண்மையை 1000 ஆதாரங்கள் காட்டியும் மாற்ற முடியாது. நீங்கள் ஏற்கனவே உணர்ந்ததை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சிப்பது உங்களுக்கே வலியை அதிகப்படுத்தும். உங்கள் உள்ளுணர்வு எச்சரிக்கும் சில விஷயங்களை உடனே புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தால் அந்த உணர்வை அமைதியாக ஆராயுங்கள். உங்கள் மனதில் அமைதி இல்லாததை இது எல்லோருக்கும் நடக்கும் என்று மறைத்து விடாதீர்கள். நீங்கள் எப்போதும் பதற்றமாக இருக்க வேண்டிய உறவை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் இதயம் எப்போதும் பயத்தில் இருந்தால் அந்த உறவு உங்களுக்கு பாதுகாப்பானதா என்று யோசியுங்கள். நீங்கள் அடுத்த பிரச்சனை எப்போது வரும் என்று காத்திருக்கும் நிலையில் இருந்தால் மகிழ்ச்சியை எப்படி உணர முடியும்? உங்கள் நாள் முழுவதும் ஒருவருடைய மனநிலையை கவனித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவருடைய கோபத்தை தவிர்க்க உங்கள் இயல்பையே மாற்ற ஆரம்பித்தால் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பேசி வேண்டிய இடத்தில் மனதிற்கு சுதந்திரம் இருக்காது. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவோமோ என்று எப்போதும் பயந்தால் உங்கள் உண்மையான குரல் மெதுவாக மறைந்து போகும். உங்கள் கருத்து வேறுபட்டால் உறவு உடைந்துவிடும் என்ற பயம் இருந்தால் அந்த உறவில் உண்மையான இடம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாத இடத்தில் ஆம் என்று சொல்வது அன்பு அல்ல. உங்கள் விருப்பத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவரை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்றால் அந்த உறவை மீண்டும் சிந்தியுங்கள். நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக வாழ்ந்தால் இயல்பாக வாழ்வதே முடியாமல் போய்விடும். உங்கள் மனிதத்தன்மைக்கு இடம் இல்லாத உறவில் உங்கள் உணர்வுகளுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? நீங்கள் சோர்வாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக நடிக்க வேண்டிய நிலை வந்தால் உங்கள் மனதை கேளுங்கள். உங்கள் உண்மையான முகத்தை மறைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். உங்கள் முயற்சிக்கு பதிலாக தொடர்ந்து அலட்சியம் கிடைத்தால் இன்னும் அதிகமாக முயற்சி செய்வது தீர்வு அல்ல. நீங்கள் மட்டும் ஒரு உறவை உயிருடன் வைத்திருக்க முடியாது. இருவர் சேர்ந்து கட்ட வேண்டிய ஒன்றை ஒருவர் மட்டும் தாங்கிக் கொண்டிருந்தால் அது எவ்வளவு நாள் நிற்கும்? உங்கள் தோளில் மட்டும் முழு உறவின் சுமை இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டுமே எப்போதும் முதலில் பேசுகிறீர்கள், முதலில் சமாதானம் செய்கிறீர்கள், முதலில் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் சமநிலையை சிந்தியுங்கள். உங்கள் அன்பு ஒருவருடைய அலட்சியத்தை தொடர்ந்து மறைக்கும் போர்வையாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு நல்ல காரணம் சொன்னாலும் தொடர்ந்து நடக்கும் தவறை நியாயப்படுத்த முடியாது. உங்கள் மனம் விரும்புவதற்காக உண்மையை மாற்ற பார்க்காதீர்கள். நீங்கள் பார்க்க விரும்பும் மனிதரையும் உண்மையில் இருக்கும் மனிதரையும் ஒன்றாக நினைக்காதீர்கள்.
உங்கள் எதிர்பார்ப்பு ஒருவர் மீது இருக்கும் உண்மையை மறைக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு முறை பின்னால் நின்று பாருங்கள். நீங்கள் அவரிடம் காண விரும்பும் நல்ல குணங்களை அவர் உண்மையில் காட்டுகிறாரா என்பதை கவனியுங்கள். உங்கள் கற்பனையில் இருக்கும் மனிதரை விட உங்கள் முன்னால் இருக்கும் மனிதரின் செயல்களையே நம்புங்கள். நீங்கள் ஒரு மனிதரை மாற்றிவிடுவேன் என்ற நம்பிக்கையில் உங்கள் வாழ்க்கையை செலவழிக்காதீர்கள். உங்கள் அன்பால் ஒருவர் மாறுவார் என்று உறுதியில்லை. மாற வேண்டும் என்ற முடிவு அவரிடம்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரின் நல்ல பக்கத்தை வெளியே கொண்டு வரலாம், ஆனால் அவருடைய குணத்தை முழுவதுமாக மாற்ற முடியாது. உங்கள் பொறுமையை ஒருவர் தன் தவறுகளை தொடர்வதற்காக அனுமதியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் மன்னிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் பொறுப்பை கற்றுக்கொள்கிறாரா அல்லது இன்னும் துணிச்சலாக தவறு செய்கிறாரா என்பதை கவனியுங்கள். உங்கள் பொறுமை எல்லையற்றது அல்ல. அதை யாரும் சோதித்து கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருப்பதை பலவீனமாக புரிந்து கொள்ளும் மனிதர்களிடம் எல்லைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அமைதி ஒருவருடைய தவறுகளுக்கு அனுமதி அல்ல. நீங்கள் நல்லவர் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் மனம் மென்மையானது என்பதற்காக உங்கள் முடிவுகள் பலவீனமாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் மீண்டும் அதே சூழ்நிலைக்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. உங்கள் மனதில் கருணை இருக்கட்டும், அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லைகளும் இருக்கட்டும். நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்வது நல்லது, ஆனால் உங்களை மறந்து அவரை மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதர் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பிறரின் தேவைகளை கவனிப்பதற்குள் உங்கள் தேவைகள் அமைதியாக மறைந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒருவருடைய மனநிலைக்காக அவற்றை காத்திருக்க விடாதீர்கள். நீங்கள் இன்று உருவாக்கும் வாழ்க்கைதான் நாளை உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தை ஒரு மனிதரின் வாக்குறுதிகளின் மீது மட்டும் காட்டாதீர்கள். நீங்கள் கேட்ட வாக்குறுதி நிறைவேறுமா என்பதை காலம் காட்டும். அதுவரை உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகளை ஒருவரின் இனிமையான வார்த்தைகளை மட்டும் வைத்து எடுக்காதீர்கள். நீங்கள் திருமணம், வேலை, கல்வி, கனவு போன்ற பெரிய முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சியை மட்டும் நம்பாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் முடிவுகளில் மனதுடன் அறிவையும் சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்று உணரும் உணர்வு நாளையும் அதே போல் இருக்கும் என்று உறுதி இல்லை. உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஒரு தற்காலிக உணர்வுக்காக முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் இப்போது யாரையாவது மிகவும் விரும்பலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பாதை அதைவிட பெரியது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் எடுக்கும் ஒரு முடிவு பின்னர் பல வருடங்களின் வருத்தமாக மாறலாம். நீங்கள் ஒருவரை இழக்காமல் இருக்க எடுத்த முடிவு உங்களையே இழக்கச் செய்யாதபடி கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருவர் வந்ததற்காக ஆரம்பிக்காதீர்கள். அவர்கள் இல்லாவிட்டாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான உறவை பெற தகுதியானவர். குழப்பத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பெற அல்ல. உங்கள் மனதை பாதுகாப்பாக வைத்திருக்கும் மனிதருக்கும் அதை தினமும் சோதிக்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக பேச முடியும் இடத்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயப்பட வேண்டிய இடத்தையும் ஒன்றாக நினைக்காதீர்கள். உங்கள் மனதில் பயத்தை உருவாக்குபவரை விட உங்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்குபவரின் மதிப்பு அதிகம். நீங்கள் யாருடன் இருக்கும்போது உங்களை பற்றிய நல்ல எண்ணம் அதிகரிக்கிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்தவர் உங்களை உங்களுக்கே பிடிக்காமல் செய்தால் அந்த உறவை சிந்தியுங்கள். நீங்கள் உங்களை குறைவாக நினைக்க ஆரம்பித்த தருணத்தை கவனியுங்கள். சில உறவுகள் அங்கேயே தங்கள் உண்மையை காட்டுகின்றன. உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைக்கும் ஒருவரை உங்கள் வாழ்க்கையின் ஆதரவாக நினைக்காதீர்கள். நீங்கள் எப்போதும் உங்களை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் உங்கள் உண்மைக்கு ஓய்வு கிடைக்காது. உங்கள் நல்ல குணங்களை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்துபவர்களை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல மனம் கொண்டவர் என்பதால் யாரும் உங்களை பயன்படுத்த உரிமை பெறவில்லை. உங்கள் இரக்கத்தை ஒருவர் தன் வசதிக்காக பயன்படுத்துகிறாரா என்பதை கவனியுங்கள். நீங்கள் உதவி செய்வதும் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதும் ஒன்றல்ல. உங்கள் அன்பை மதிக்காதவரிடம் இன்னும் அதிகமாக கொடுப்பது அவரை மாற்றாமல்
உங்களை மட்டும் சோர்வடையச் செய்யலாம். நீங்கள் கொடுப்பதற்கு முன் எதிரில் இருப்பவர் அதை மதிக்கும் மனிதரா என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் மனிதரை அடையாளம் காண்பதும் அதை பயன்படுத்தும் மனிதரை அடையாளம் காண்பதும் வாழ்க்கையுடைய அனுபவம். நீங்கள் ஒருவரிடம் உங்கள் முழு மனதையும் கொடுப்பதற்கு முன் அவர் உங்களை சிறிய உணர்வுகளை எப்படி கையாளுகிறார் என்பதை பாருங்கள். உங்கள் சிறிய காயங்களை மதிக்காதவர் உங்கள் பெரிய வழியை எப்படி புரிந்து கொள்வார்? நீங்கள் சொல்லும் சில விஷயங்களை கூட நினைவில் வைத்திருப்பது உண்மையான கவனத்தின் ஒரு அழகான அடையாளம். உங்கள் வாழ்க்கையை பற்றி உண்மையாக அறிய விரும்புபவர் உங்கள் விருப்பங்களை மட்டுமே கேட்க மாட்டார், உங்கள் பயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். நீங்கள் எதற்காக போராடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் வெற்றியை மட்டுமே விரும்புபவரை கவனியுங்கள். உங்கள் தோல்வியிலும் உங்களை மதிப்பவர் உங்கள் வெற்றியில் மட்டும் மகிழ்பவரை விட உண்மையானவர். நீங்கள் விழும்போது கையை நீட்டுபவரின் மதிப்பு நீங்கள் ஓடும்போது கை தட்டுபவரை விட அதிகம். உங்கள் மோசமான நாளில் உங்கள் அருகில் இருப்பவர் உங்கள் நல்ல நாளில் புகைப்படத்தில் இருப்பவரை விட முக்கியமானவர். நீங்கள் எதையும் கொடுக்க முடியாத நாளிலும் உங்களுடன் இருப்பவர் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வசதி முடிந்த பிறகும் உங்களை மதிப்பவர் உங்களை ஒரு வசதியாக பார்க்காதவர். நீங்கள் பணம், உதவி, நேரம் எதுவும் கொடுக்க முடியாத போதும் உறவு மாறவில்லை என்றால் அதை மதியுங்கள். உங்கள் மதிப்பு நீங்கள் கொடுப்பதில் இல்லை, நீங்கள் யார் என்பதில் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பரிசுகளால் கிடைக்கும் நெருக்கம் உண்மையானது அல்ல. பரிசு இல்லாத நாளிலும் இருக்கும் மரியாதைதான் முக்கியம். உங்கள் வசதிகளை மட்டும் விரும்புபவர் உங்கள் வாழ்க்கையை விரும்புபவர் அல்ல. நீங்கள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரை மட்டுமே அருகில் இருப்பவர் உண்மையான துணையா என்று சிந்தியுங்கள். உங்கள் தேவையை முடித்ததும் மாறிவிடும் மனிதர்களை உங்கள் எதிர்காலத்தின் நிரந்தர பகுதியாக மாற்றாதீர்கள். நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் இடம் பெறுவதற்காக தொடர்ந்து உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களை வைத்திருக்க விரும்புபவர் உங்களை ஒரு விருப்பமாக மட்டுமே வைத்திருக்க மாட்டார். நீங்கள் எப்போதும் நான் அவருக்கு முக்கியமா என்று கேட்க வேண்டிய நிலை இருந்தால் அந்த கேள்வியே ஒரு பதிலாக இருக்கலாம். உங்கள் மனதிற்கு தெளிவு தராத உறவை பற்றி முடிவில்லாமல் சிந்திப்பதை விட உங்கள் வாழ்க்கையை கவனிப்பது நல்லது. நீங்கள் ஒருவருடைய உண்மையை அறிய முடியாமல் தினமும் குழம்புகிறீர்கள் என்றால் அந்த குழப்பத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு. அதை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் மன அமைதி மீண்டும் மீண்டும் உடைக்கப்படும் இடத்தை இதுதான் என் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பிறரின் மனநிலையை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒருவருடைய கோபம், சந்தோஷம், விருப்பம் ஆகியவற்றை சுற்றி மட்டும் சுழலக்கூடாது. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் என்பதை ஒரு நாள் அமைதியாக உங்களிடம் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களிடம் இருந்து மெதுவாக எடுத்துக்கொள்ளும் எந்த உறவையும் மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் ஒருவரை வைத்திருக்க உங்கள் அடையாளத்தை இழந்துவிட்டால் இறுதியில் வைத்திருப்பது என்ன? உங்கள் வாழ்க்கையின் அழகை ஒருவர் பார்த்தால்தான் அது அழகாகிறது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் கனவுகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தால் அது தாமதமாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் உங்கள் கையில் இருக்கிறது. ஒருவருடைய பொய்யான வாக்குறுதி அதை நிர்ணயிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இழந்தது ஒரு மனிதராக இருக்கலாம், ஆனால் அதற்காக உங்கள் எதிர்காலத்தையும் இழக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி வருவதற்கு முதலில் பொய்யான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒருவரின் பொய்யை நம்பி உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி விடாதீர்கள். உண்மை தாமதமாக வந்தாலும் உங்கள் வாழ்க்கை காத்திருக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்பானது. உங்களை உண்மையாக மதிக்காத ஒருவரின் போலியான வார்த்தைகளுக்காக அதை வீணாக்காதீர்கள். உங்களை இழக்கச் செய்யும் ஒருவரை பிடித்துக் கொள்வதை விட உங்களை மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக அவரை விட்டு விடுவதுதான் உண்மையான வெற்றி.